இருக்கு மக்களே, சிறப்பான தரமான ஃபன்ன்றது இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 8 தமிழில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க இருக்குது, டுடே ஹேப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ன்றதை மணி இஷ்யூஸ் சார்பாக நான் தெரிவித்துக்கிறேன். எல்லாருமே ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரும்பு பொங்கல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் முடிய போது, முடிஞ்சாலுமே நம்ம வந்துட்டு ஐபிஎல் மூவி ரிவ்யூஸ் எல்லாமே பண்ண போகிறோம், ட்ரோல்ஸ்ன்றது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறது புரியுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொங்கல் இல்லையா இன்றைக்கி. ஸோ அதனால வந்துட்டு அவங்க நேற்றே ஒரு நாள் முன்னாடி அங்கே நடந்துடும். ஸோ அதனால வந்துட்டு அங்கே அவங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிறப்பான தரமான பொங்கல் செலிப்ரேஷன். எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, லைக் கோலம் போட்டு ஜாலியாக வந்துட்டு பயங்கரமாக வேஷ்டி சட்டைலாம் போட்டு சாரீ கட்டி அது வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போகும் இல்லையா எல்லா சீசனும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பெரிய பொங்கல் செலிப்ரேஷன்ன்றது நடந்திருக்கு. சூப்பராக ஃபன்னாக போவோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். என்ன ப்ரோ சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லையா, என்னெல்லாம் நடக்க போகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நிறைய சின்ன டாஸ்க்ஸ் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புது என்னென்னா, இன்றைக்கி லைவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்க போகுது. ஃபன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சீரியஸாக ஏதோ ஒரு த்ரில்லிங் விஷயம் வேணுமா அது இருக்குது, எல்லாமே இருக்குன்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி வந்துட்டு கவர் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ப்ரோ ஏதாவது சஸ்பென்ஸாக ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறது, அந்த அப்டேட் தாங்க சொல்ல வந்திருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு பொங்கல் வந்து காலைல ஏஞ்சி ஹவுஸ் மேட்ச்லாம் இருக்காங்க இல்லையா. இந்த விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவி டீம் லைக் வந்துட்டு சீசன் 5 டைட்டில் வின்னர் நம்ம ராஜு ஜெயமோகன் இருக்கார் இல்லையா. ஸோ சீசன் 5 மாஸாக வின் ஆனார் இல்லையா ராஜு ஜெயமோகன். அவர் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு, பன் பட்டர் ஜாம்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு நடிச்சிருக்காரு. பிக் பாஸ் 8 தமிழில் வந்துட்டு டைட்டில் வின்னர் வந்துட்டு ஒரு படம் நடித்து உள்ளே வரதுன்ற பெரிய விஷயம். லைக் வந்துட்டு ராஜு அவர்கள் இஸ் அ பியூர் என்டர்டெய்னர், ஓஜி என்டர்டெய்னர் தான் நம்ம சொல்லணும். அந்த சீசனில் அவர் மாதிரி யாருமே என்டர்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. பயங்கரமான ஒரு ஜோக்ஸு, கவுண்டர்ஸு, தக் லைஃப், ராஜு பாய் தான் நம்ம சொல்லணும். அவர் வந்துட்டு பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ஒரு மூவி வந்துட்டு பிக் பாஸ்லேருந்து டைட்டிலை ஜெயித்து வந்துட்டு அவர் போய் ஒரு படம் நடித்து வந்திருக்காரு. லைக் ஃபஸ்ட்டு மூவி இஸ் டெபியூட் மூவி. லைக் வந்துட்டு அந்த டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்துட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். ஸோ வந்துட்டு பன் பட்டர் ஜாம் மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே நம்ம ராஜு ஜெயமோகன், அப்புறம் வந்துட்டு பாவியா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோ படத்தில் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோயின், லைக் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ஒரு ஹீரோயின் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு நடிச்சிருக்காங்க, அப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த டீம்ன்றது வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே வராங்க ப்ரொமோஷனுக்கு. ப்ரோ அப்போ ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காதே ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆமாங்க, பயங்கரமாக ஒரு ஃபன் இருக்க போகுது. ஏன்னா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ராஜுவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், சிறப்பாக செய்வார். அதே மாதிரி தான் வந்துட்டு சிறப்பாக இருக்க போகுது மக்களே, நம்ம நினைக்காத விட. ஏன்னா கவுண்டர்ஸை போட்டு மாஸ் பண்ணிவிடுவார் நம்ம ராஜு அவர்கள். ஸோ அந்த மாதிரி இருக்க போது. ஸோ இன்னொரு டீமும் வந்துட்டு வராங்க பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே. யார் ப்ரோ அந்த டீமு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகிறோம். ப்ரோ அதில் யார் ப்ரோ நடிக்கிறா அப்படின்னு கேட்குறது புரியுது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்ற படம் வந்துட்டு அதுவும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவிக்கான டீமும் உள்ளே வராங்க. அதில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 3 பயங்கர சென்சேஷனான ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து இங்கே சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக சென்சேஷனான நம்ம லாஸ்லியா அவர்கள் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. லாஸ்லியா அப்புறம் வந்துட்டு யூடியூப் ஃபேம் ஜம்கட்ஸ் யூடியூபர் அவர் வந்துட்டு ஹரிபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர், லாஸ்லியா. அப்புறம் இந்த சீசனில் கண்டஸ்டண்ட்டாக பங்கெடுத்து டிடிஎஃப்பும் ஜெயித்த நம்ம ரயான் அவர்களும் அந்த படத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்கான டீமுமே உள்ளே வராங்க. ஸோ என்ன ப்ரோ அப்போ ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது போலியா ப்ரோ, சிறப்பாக இருக்க போது. லாஸ்லியா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்லியா அவர்களுமே உள்ளே வராங்க. ப்ளஸ் ராஜு ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, ராஜு பாய் அவர்களுமே உள்ளே வராங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடக்க போகுது. ஸோ 2 படமே வந்துட்டு ஒரு மாதிரி லைக் வந்து நம்ம இந்த பன் பட்டர் ஜாம் எடுத்துட்டிங்கன்னா வைங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு கதை இருக்க போகுது. அந்த மாதிரி தான் வந்துட்டு டீசர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இல்லை யூடியூப்பில் நீங்கள் பன் பட்டர் ஜாம் டீசர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து வந்துட்டு
மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தை வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு பாய் பெஸ்டி அப்புறம் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ஸோ பயங்கரமாக ஒரு ஃபன்ன்றது இருக்க போகுது மக்களே பிக் பாஸ் 8 தமிழில். ஸோ லாஸ்ட்லியா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் பர்சனலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. ராஜு பாய் என்னெல்லாம் பண்ண போகிறான்றதுக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா சொல்லணும். ராஜு பாய் அண்ட் லாஸ்ட்லியா இந்த டீம் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே வராங்க. ஸோ பயங்கர கலன்னு இருக்க போகுது. ஸோ பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்புறம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சில அந்த டாஸ்க்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ராஜு ஆல்ரெடி கவின் வந்திருந்தார் பிளடி பகர் மூவி ப்ரொமோஷன்ஸுக்கு. அப்புறம் சூர்யா அவர்கள் வந்திருந்தார் விடுதலை 2க்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீமும் பன் பட்டர் ஜாம் டீமும் உள்ளே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் எ கிரேட் க்ரோத்துங்க. நம்ம பார்த்தோன்னா ராஜுபாய் அவர்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ டைட்டில் வின்னர் ஆனவங்களாம் வந்துட்டு இது வரைக்கும் பெருசாக வந்துட்டு க்ரோத் ஆனதே இல்லை ப்ரோ, அவங்களாம் வந்துட்டு பெருசாக ஷைன் ஆனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆரவ் அவர்கள் ஃபஸ்ட் சீசனில் ஜெயிச்சார் இல்லையா, அவருமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு இப்போது வந்துட்டு ஏகே கூட விடாமுயற்சியில் ஒரு பயங்கர லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஏகே கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் ஒரு ரோல் இருந்திருக்கு. ஸோ செகண்ட் சீசனில் ரித்விகா அவர்களுமே வந்துட்டு ஒரு ஷோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் சீசனில் நம்ம முகேந்திராவும் நிறையா மூவிஸ் லீடாகவே பண்ணிட்டாரு. ஃபோர்த் சீசனில் நம்ம ஆர்யா அவர்களை பற்றி நம்ம சொல்லவா வேணும், அவர் வரதுக்கு முன்னாடியே பெரிய ஆக்டர்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஃபிஃப்த் சீசனில் நம்ம ராஜு ஜெயமோகன் வந்துட்டு டைட்டில் அடித்து ஃபஸ்ட்டு மூவின்றது வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு வர்றது பயங்கர ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா வந்துட்டு டைட்டில் அடிச்சுட்டு உள்ளே வந்து திருப்பி வந்துட்டு ஒரு படத்துக்கான டெபியூ அதுவும் ஹீரோவாக வந்து வர்றது பெரிய விஷயம். கவின் அவர்கள் வந்துட்டு அதை பண்ணியிருக்காரு, நிறையா வாட்டி வந்திருக்காரு. கவின் அவர்கள் லிஃப்ட்டுக்கு வந்திருக்காரு, நிறையா மூவிஸுக்கு வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் எ கிரேட் திங் ஃபார் ராஜு. நம்ம வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ராஜுக்கு, மணிஷ் யூ சார்பாக. ஸோ ராஜு ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராஜுவோட க்ரோத் வந்துட்டு அவர் சின்ன இதுலேருந்து எப்படி வந்திருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். அவர் மெமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு லாஸ்ட்லியா அவர்களையுமே நம்ம சொல்லணுங்க. லாஸ்ட்லியா அவர்கள்லாம் சும்மா நம்ம சொல்லிடக்கூடாது. ஸ்ரீலங்காவிலேருந்து வேற ஒரு நாட்டிலேருந்து வந்துட்டு இந்த ஒரு ஷோக்கு வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன் ஆகி வந்துட்டு நிறைய ஷோஸ் பண்ணி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூகுள் குட்டப்பன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க தர்ஷன் அவர்களோட. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 2வதோ மூணாவது படம்னு நினைக்கிறேன். வந்துட்டு வேற மாதிரி அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கணும். பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது மக்களே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டு, இதெல்லாம் நடக்க போகுதுன்றதை நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாம் மணிஷ் சார்பாக பன் பட்டர் ஜாம் டீமுக்கும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீமுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ கைஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ராஜு லாஸ்ட்லியா வர்றதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பயங்கர ஜாலியாக இருக்க போது, ஃபன்னு தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய த்ரில் மூமெண்ட்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ, சீட்டேஜ் பயங்கர பதட்டமாக ஆகக்கூடிய விஷயம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.